விஷயம் நல்லா தெளிவா தெரியுது. ஸ்ட்ரேஞ்சர் வந்து சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் பண்றத விட, ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க தான் அது பண்றது ரொம்ப பேர் இருக்காங்க. பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட் உங்களோட பிள்ளைகள கவனமா பாத்துக்க வேண்டியது அது உங்க பொறுப்பு. விஷயத்த வந்து சொல்லவும் தெரியாது. அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதும் தெரியாது. லைக் 4 இயர்ஸா இருக்கட்டும், 5 இயர்ஸா இருக்கட்டும், ஈவன் 8 இயர்ஸ், 9 இயர்ஸா இருக்கட்டும். சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்டயும் அவங்கனால வந்து இது ஓப்பனாவும் பேச முடியாத சூழ்நிலை ஏற்படுது. பி மோர் கேர்ஃபுல் அண்ட் ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல். உங்க வீட்டுக்குள்ள யார நீங்க அலோவ் பண்றீங்கன்ட்டு. பட் please make sure you are allowing the correct person to your space. Child sexual abuse trauma, it is carrying up until their adulthood. நான் வந்து பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த அபியூஸ் தான் நடக்குதுன்னு நான் மென்ஷன் பண்ணல. ஆண் பிள்ளைகளுக்கும் இது நடக்குதுதான். ஸோ கதையெல்லாம் கேட்கும்போது சில கதையெல்லாம் வந்து உட்காந்து கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னன்னா பெண்களுக்கு தான் வந்து பெண்களுக்கு தான் வந்து ஆண்கள் கிட்ட இருந்து வந்து பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம ரொம்ப பேர் யோசிப்போம். ஆனா ஆண் பிள்ளைகளுக்குமே சில ஆண்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லை. போய் ரிப்போர்ட் பண்றது கிடையாது. ஒபிஷியலா அது ரிஜிஸ்டர் ஆகுறதும் வந்து கிடையாது. ஏன்னா சில பிள்ளைகள் வந்து வெளியே சொல்ல பயப்படுவாங்க. சில பேரண்ட்ஸ் வந்து இதை வெளியே கொண்டு வரும் பயப்படுவாங்க. நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருமா இல்ல யாருக்காவது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க. இது வந்து பயப்படவோ இது கௌரவ குறைச்சலோ இல்ல. இது வந்து ஏன்னா ஏன் நான் சொல்றேன்னா அந்த ஒரு குழந்தைக்கு வந்து அந்த ஒரு சைல்டுக்கு வந்து அது வந்து மனசுல பதிய ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயம் அது பாதிப்பு ஏற்படும். அடல்ட்ஹுட் வந்துட்ட பிறகும் அது வந்து பாதிப்பு கொடுக்கும். மத்தவங்ககிட்ட பழகும்போது ட்ரஸ்ட் இஷ்யூஸ், இந்த ட்ராமேட்டிக் ஃபீல் வந்து உள்ளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கட்டும், க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். உங்க குழந்தைங்க கிட்ட யாரு பழகுறாங்க அப்படின்னு. சில ஆண்கள் கிட்ட இருந்து பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க, ஆண் பிள்ளைகளுக்குமே வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கு. ஆண் பிள்ளைகளும் வந்து சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ்ல நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாட் ஓன்லி சைல்டு, ஈவன் டீனேஜ்ல இருக்கும் போதும் கூட ஆண் பிள்ளைகளும் வந்து பாதுகாக்கப்படவில்லை. அவங்களுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண் பிள்ளைகள் எப்படி வந்து சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் வந்து கோத்ரூ பண்ணிருக்காங்களோ அதே அளவுக்கு தான் வந்து ஆண் பிள்ளைகளும் வந்து கோத்ரூ பண்றாங்க. அதனால வீட்டுல யார அலோவ் பண்றீங்கிறத ரொம்ப மைண்ட்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இங்க பாதிக்கப்படுறது உங்க பிள்ளைங்க தான். வளரும்போது அந்த ஒரு ட்ராமாவோடயே வளருவாங்க. அந்த ட்ராமா எதுல கொண்டு போய் முடியும், எதுல பாதிக்கும், எந்த விஷயத்துல அது போய் எஃபெக்ட் பண்ணும் யாருக்குமே தெரியாது. That's all.